பண்ணாத போயிருடா. எதுக்குல என்னை பார்க்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். பாத்தியா 200க்கு 500 தட்டிட்டு வந்துட்டேன். என் வீட்டுக்கு முன்னாடி லைன் அடிக்கிறீங்க. நம்ம பிச்சைமுத்து குழந்தைக்கு பேர் வச்சு உங்க கையால 200 ரூபாய் கொடுத்தீங்களா? அதான் என் குழந்தைக்கும் பேர் வச்சு உங்க கையால 200 ரூபாய் பணம் வேணுமாக்க? ஆமாங்க. உன் பேர் என்ன கண்ணா? சொல்ல முடியாது போயா. உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம். வெறும் ஐஸ்கிரீம் இல்ல, என்ன ஐஸ்கிரீம்? அருண் ஐஸ்கிரீம். நக்கல்யா அவனுக்கு. ரொம்ப குஷியோ. அப்ப இந்த அளவுக்கு மீடியா ஓர வஞ்சனையோட இருக்கும்போது, ஒன் சைடடா இருக்கும்போது, காமால கண்ணோட இருக்கும்போது மீடியாக்கு என்ன மரியாதை மக்கள் மத்தியில இருக்கு? 10 நிமிஷத்துல மொத்த பேர வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். சின்ன பிரதமா இருக்கு. யாருக்கிட்ட விளையாட்டு காட்டிக்கிட்டு 10 நிமிஷம் போடா. அதனால ஒரு தொடர்ந்து அவாய்ட் பண்றேன். அவங்க எங்களுக்கு வேணான்றாங்க. யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது, போய் சொல்லுங்க. நான் அது சரின்னு சொல்லல. விஜய் அரசாங்கம் மீடியாவை நடத்துற முறையில எனக்கு உடன்பாடு இல்ல. அதுக்கு என்னங்கிறப்ப நீங்க அந்த அளவுக்கு உங்க பேரை கெடுத்துக்கிட்டீங்க. அவங்க தெளிவா எங்களுக்கு தொழில்நுட்பம் கொடுத்திருக்க, விஞ்ஞானம் கொடுத்திருக்க வசதி நாங்க மக்கள் கிட்ட டைரக்டா போறோம். என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். எனக்கு இந்த கஷ்டத்துல இருந்து எப்பதான் விடுதலை கிடைக்கும்? மூடி போடா. என்னையவே 5 வருஷமா அடைச்சு வச்சிருக்கானு எனக்கே விடுதலை இல்ல. விநாயகர் கோயிலுக்குள்ள இருக்காரு, சாத்திட்டாங்க போ. வந்துட்டான். எத்தனை ஒரு பஞ்சாயத்தலா முடிச்சு இங்க பாரு. உனக்காக 50 பேர் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அண்ணே, உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? நான் பெருமையோடு சொல்வேன், தற்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலும் ஒருபோதும் அசைக்க முடியாது. நாங்க இங்க உங்களால நாங்க இந்த இடத்துக்கு வரல, உங்களை மீறி வந்தோம். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. இந்த இடத்துல நான் உன்னால வரலன்றது மட்டும் இல்ல, உன்னை மீறி வந்திருக்கேன். சொல்ல போனா நிறைய ஓப்பனா பேச முடியாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இன்றைக்கு அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. தக்க வைக்கிறது இல்லைங்க, அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. தக்க வைக்கிறதுங்கிறதா தவறானது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஒரு கட்சியில வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் தமிழக வரலாறு இப்படி பெற்ற நிலைமை இல்ல. அப்ப தப்பி சாப்பிட்டு செத்து போயிரு. இதுதான் முதல்ல நடக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னடா சிரிக்கிற? வாய மூடுறா. பெரிய பல்லழக. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. தெரியா வாயா? பின்னட்டும். உங்க மூஞ்சிகளுக்கு டீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. இல்ல, அப்பப்ப சீசன்ஸ் வந்துட்டு போவேன். என்ன சொல்ல போனா நிறைய ஓப்பனா பேச முடியாது. செஞ்சு பாரு. இன்றைக்கு அது சொல்லக்கூடாது. அதை நம்ம பிறகு சொல்ல. இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறான் ஒருத்தன். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. அது வந்து அப்ப நான் எதுக்கு ஒண்ணு மதிக்கணும்? இதுதான் அவங்க பாலிசி. எங்களுக்கு மீடியா வேணாம். வேணாம் டாக்டர், விட்டுலாம். உனக்கு புரியல? நான் சொல்றது உனக்கு புரியலடா? இது வரைக்கும் நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணல, இனிமேலும் பண்ண போறது இல்ல. அதிகாரத்துல இருந்தாலும் இல்லாட்டியும் 90% மீடியா திமுக கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒரு முதலமைச்சரை ஒருமையில ஒருத்தர் பேசுறாரு. யாரு? நான் தான். விஜய் ப்ரோ,
இந்து சந்து முந்து ஓஹோ ரியலி we are afraid bro. சாவு சாவும்ல எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ. நீ அப்படி வரியா? வர முடியாது போடா. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. ஆத்தால கும்பிட்டு துண்ணு வாயில போட்டு போ. என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். சில பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி வாதங்கள்ல பேசுறாங்க. இந்த தைரியம் உனக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கும்போது வந்திருக்கா? அப்ப இப்பயும் ஆட்சி மாறின பிறகு உன் புத்தி இப்படிதான் இருக்கும், உன் அணுகுமுறை இப்படிதான் இருக்கணும். உங்களை எதுக்கு அவங்க மதிக்கணும்? அப்படியே போயிரு இல்ல சலிச்சு விட்டுருவேன். ஜூலிக்கிறாள ஜூலி போன வாய் ஜூலியா நீங்க கஷ்டப்படாதீங்க. உனக்கு அடக்க ஆளே இல்லையாடியா? பண்ணி எங்க போற? நீ வாடா, நீ காப்பாத்துறது இருக்கட்டும். மொட்டை பசங்க கூட சேர்ந்து கூத்தாச்சுங்கிறேடியா? நீ குடும்பத்து பொம்பளை தானே? நோயே நோயே ஓடி போ நாயே, நோயே நோயே ஓடி போ நாயே. குடும்பத்து பொம்பளை தானேடியா? ஒரு கட்சினா அழகா பேசு. மத்த விட்டு எங்களுக்கு தண்ணி காட்டான். வாயே என் திருட்டு பைக்ல போறான். இப்படியா வந்து மானபங்கப்படுத்திடுவேன். ஜட்டி போட்டு வந்துடுறேன். ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. பெரிய ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிதான். திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அகழாய்வு பணிகளை தாவேக அரசும் தொடர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். திமுக அரசில் தொடங்கப்பட்ட அகழாய்வு பணிகளை புதிய அரசும் தொடர்ந்து, அதாவது தமிழக வெற்றிக் கழக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். என்னால முடியாது. தமிழர் வரலாற்று தரங்களை உலகறிய செய்ய வேண்டும் என. போப்பா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாட்ட. அவ காலேஜ் பஸ்ல துரத்தி லவ் பண்ண லவ்வெல்லாம் ஓகே ஆகி அப்படியே ஒரு நாள் காஃபி ஷாப்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டான். ஐயோ தம்பி எல்லாரும் வரேன் ரஜினி இதோ வர புலி வருது. அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்ப வர முடிங்கிருப்பாரு அப்படியே வரதான் பணம் முடிங்கி. நீ எங்க அவன் காட்டின காட மாதிரி இப்ப அண்ணாமலை கொஞ்சம் லேசா காட்டுறாரு. காட்டட்டும், அவர் வரட்டும். வந்தா மக்கள் கொடுத்தா ஊத்திக்கிட்டோம், இல்லன்னா ஊத்திக்கின்னு போய் படுத்துக்கிட்டோம். ஊத்திக்கின்னு ஊத்திக்கலான்னு அதுதான் நடக்கும். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா சொன்னா இது உதயன தம்பிடா. நான் உதயன தம்பிடா. இவ்வளவு நாள் இது திமுக கோட்டை, இது இனிமே டிவிக கோட்டை. அப்படி சொல்லி தங்கம் தம்பி தம்பி மட்டும் கொளத்தூரில் கொத்து போராட்டம், அதுதான் என்னை கவர்ந்தது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த வார்த்தை திமுகவினரை மிக கடுமையாக காயப்படுத்தி இருக்கிறது, வேதனைப்படுத்தி அப்படிங்கிற குதிச்சுட்டாங்க, பொங்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வர் கொத்து போராட்டம் போட்டாங்கன்ட்டு எல்லாவும் பார்த்துப்பா.